தேர்தலை எதிர்கொள்ளும் 4 தொகுதி மக்களின் முக்கிய பிரச்சனைகளையும் அதற்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் அளிக்கும் வாக்குறுதிகளையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தேர்தல் களத்தில் 4 தொகுதி மக்களின் பிரச்சனைகளையும் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் அனைத்து தரப்பினரையும் அல்லாட வைத்துக் கொண்டிருக்கும் ரூபாய் நோட்டு விவகாரம் குறித்தும் பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள் தேர்தல் களத்தில் வலம் வருவோம். தஞ்சாவூர் சட்டப்பேரவை தொகுதியில் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலையை கொண்டுவர வேண்டும் என விவசாயிகள், பொதுமக்கள், வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் சட்டப்பேரவை தொகுதி பல்வேறு முக்கிய ஆன்மீக தலங்களையும் மற்றும் சுற்றுலா தலங்களை கொண்ட பகுதியாக இருந்தாலும் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்பதால் விவசாயமே இங்கு பிரதானமாக உள்ளது. சுற்றுலா என்பது வணிகமாக இருந்தாலும் முழுவதும் விவசாய தொழிலை மட்டுமே நம்பி வாழ்ந்து வருகின்றனர் தஞ்சை தொகுதி மக்கள். போதுமான அளவிற்கு தண்ணீர் இல்லாததால் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக சாகுபடி பாதிக்கப்பட்டு விவசாயம் என்பது சிறிது சிறிதாக அழிந்து வருகிறது. இளைஞர்களுக்கு விவசாயத்தின் மீதான ஈர்ப்பு குறைந்து வெளியூர்களுக்கு வேலை தேடிச் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். இதனை போக்க விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள், வேளாண் கல்லூரிகள் அமைக்கப்பட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் வந்து தென்னகத்தின் நெற்களஞ்சியன்னு சொல்லக்கூடிய இது தஞ்சை தொகுதி, தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை தொகுதி. இந்த பகுதியில் வந்து பெரும்பாலும் விவசாயத்தை முழுக்க 90% மக்கள் வந்து விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட எந்த தொழில் ஒரு அமைப்புகளும் இல்லை. நீங்கள் அரசும் சரி, இங்கே தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இதை வலியுறுத்தி இதை அமைச்சு தருவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். இங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் கிடையாது, விவசாயம் தான் முக்கிய பங்காக இருக்கிறது. அதனால் விவசாயத்துக்கு தேவையான கல்லூரிகள், அதுக்கப்புறம் தொழிற்சாலைகள்லாம் இங்கே இருக்கணும்னு இந்த விவசாய பகுதி மக்கள், தஞ்சை பகுதி மக்கள் ஆசைப்படுறாங்க. அதனால் இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தொகுதி வேட்பாளர் அவர்கள் தஞ்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விவசாய பற்றிய ஒரு தொழிற்சாலையும் ஒரு கல்லூரியும் நிறுவ வேண்டும் என்று தஞ்சை பகுதியாகிய மக்களுக்கு மிகுந்த ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் இது வந்து டெல்டாவினுடைய தலைநகரம், ஒரு முக்கியமான விவசாயம் சார்ந்த ஒரு பகுதி. இந்த விவசாயம் சார்ந்த பகுதியில் ஒரு விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பல மாநிலங்களுக்கு, பல வெளியூர்களுக்கு வேலைக்கு போய் அலைய வேண்டிய நிலைமை என்பது இருக்குது. விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கினா இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். சேலம், திருச்சி, சென்னை இதெல்லாம் வந்து மாநகராட்சி அங்கெல்லாம் வந்து நல்ல தொழிற்சாலை இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, ஆண்கள் எல்லாத்துக்கும் வந்து தொழிற்சாலை வந்து வச்சு வேலை வாய்ப்பு நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து தஞ்சாவூரில் வந்து எந்த ஒரு வேலை வாய்ப்பும் கிடையாது. இன்றைக்கி விவசாயமும் நலிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இந்த தஞ்சை மாவட்டத்தில், டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர் ஒரு சென்றான பகுதி, திருச்சிக்கு அடுத்து தஞ்சாவூர் நல்ல சென்றான பகுதியத்தில் இங்கே வந்து இளைஞர்கள் தொழிற்சாலை கொடுத்தா வேலை வாய்ப்பு நல்லா கண்டிப்பாக வந்து மாணவர்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். தரணி போற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பிரதான தொழில் விவசாயம் என்பதால் விவசாயிகள், அது சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டுள்ள விற்பனையாளர்கள் பொதுமக்களின் கோரிக்கைகளோடு வேட்பாளர்களை சந்தித்தது புதிய தலைமுறை. தாங்கள் வெற்றி பெற்றால் என்னவெல்லாம் செய்வோம் என்று புதிய தலைமுறை வாயிலாக தங்கள் விளக்கங்களை வாக்குறுதிகளாக அளித்துள்ளனர். அதனை இப்போது பார்க்கலாம். முதல்ல விவசாயிகளின் அடிப்படை உரிமையை பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தண்ணீர் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் அவர்களுடைய வாழ்வாதாரமே பறிக்கப்படுகின்றது. அதை சரி செய்து விவசாயிகளை காப்பாற்றிய பிறகு அது விவசாயம் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்யும் தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு நாங்கள் மறுபடியும் வெற்றி பெற்ற பிறகு ஒவ்வொரு பகுதி மக்களையும், ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களையும் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் மறுபடியும் மீண்டும் ஒரு முறை இதே போல் கேட்டு அதுக்கு தகுந்தாற்போல் நாங்கள் நடவடிக்கை எடுக்க உள்ளோம். கண்டிப்பாக இதுக்காக நான் வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட என்னுடைய எம்எல்ஏ பதவியை பயன்படுத்தி கண்டிப்பாக நான் கேட்பேன், உதவி கேட்டு. ஏன்னா இது வந்து தமிழகத்தின் நெற்களஞ்சியம். அப்படிப்பட்ட சமயத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக இங்கே வந்து அந்த தொழிற்சாலை அமைத்தே தீர்வோம். நாங்கள் கேப்டன் தலைமையில் நாங்கள் செய்து கண்டிப்பாக அதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தஞ்சை டெல்டாவில் பல்வேறு ஆறுகள் பாய்ந்தாலும் கூட தண்ணீர் பற்றாக்குறையாக இருப்பது விவசாயத்திற்கு பாதகமாக உள்ளது. இந்த நேரத்தில் புதிதாக தொழிற்சாலை எந்த அரசாங்கமும் துவக்க முன் வருவதில்லை. ஆகவே விவசாயம் சார்ந்த, அதாவது அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி என்கின்ற வகையிலே பல்வேறு துறைகளிலே நம்முடைய
டெல்டா பகுதிகளில் அதுவும் குறிப்பாக தஞ்சை சட்டமன்ற தொகுதியிலே தொழில் துவங்க முடியும். அதை நிறைய நிபுணர்களை கொண்டு நாங்கள் ஆராய்ந்திருக்கின்றோம். அந்த வகையில் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரியை துவங்குவதற்கு முன் வருவோம். அரவக்குறிச்சி தொகுதி மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக உள்ள முருங்கை மற்றும் வெற்றிலை விவசாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இந்த தொகுதி மக்கள் எதிர்பார்க்கின்றனர். முற்றிலும் கிராமப்புறங்களை உள்ளடக்கிய அரவக்குறிச்சி தொகுதியில் பெரிய தொழிற்சாலைகள் இல்லை. இந்த தொகுதியில் விவசாய தொழில் மட்டுமே பிரதானமாக உள்ளது. வானம் பார்த்த பூமியாக உள்ள அரவக்குறிச்சியில் முருங்கை சாகுபடி அதிக அளவில் நடைபெறுகிறது. சுமார் 4500 ஏக்கரில் முருங்கை பயிரிடப்படுகிறது. ஆண்டுக்கு சுமார் 70,000 டன் முருங்கை உற்பத்தி செய்யப்படுகிறது. அதிக அளவில் முருங்கை விளைவிக்கப்பட்டாலும் உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர். முருங்கைக்காய் விற்பனைக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடம், குளிரூட்டும் நிலையம் ஆகியவை இல்லை என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் முருங்கை பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கப்படும் என பல ஆண்டுகளாக கட்சிகள் தரும் வாக்குறுதியை இந்த முறையாவது நிறைவேற்றித் தர வேண்டும் என்றும் விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். முருங்கைக்காய் மற்றும் வெற்றிலை விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து முந்தைய தொகுப்பில் பார்த்தோம். அவர்களின் கோரிக்கைகளோடு அரவக்குறிச்சி தொகுதியில் தேர்தல் களமாடி வரும் வேட்பாளர்களை சந்தித்தது புதிய தலைமுறை. அதற்கு அவர்கள் தெரிவித்த கருத்துக்களையும் அளித்துள்ள வாக்குறுதிகளையும் இப்போது பார்க்கலாம். அனைத்து கோரிக்கைகளும் அம்மா இடத்திலே கேட்டு பெற்று நிறைவேற்ற வேண்டியது கடமை. மிக சிறப்பாக நீங்கள் நினைக்கின்ற அனைத்து திட்டங்களையும் அம்மா இடத்திலே கேட்டு பெற்று செயல்படுத்துவேன் என்ற 2011ஆம் ஆண்டு நான் வந்தால் என்ன செய்வேன் என்று சொல்லி 2016ஆம் ஆண்டு வந்து 2016 வரை எந்த தொகுதிக்கு எந்த ஊருக்கு என்னென்ன செய்தேன் என்பதை சொல்ல முடியும் அளவுக்கு இன்று இந்த நான் எந்த ஊருக்கு இப்பொழுது ஓட்டு கேட்க போனோம், வாக்கு போனாலும் இந்த ஊருக்கு என்ன செய்திருக்கிறேன் சொல்ல முடியும். முருங்கை தொழிற்சாலையில் இங்கே வந்து வாக்குறுதி கொடுக்குற அதிமுக திமுக இதுவரைக்கும் எந்த செயல்பாடுமே செய்யலை. அவங்க வாக்குறுதியை மட்டும்தான் வச்சுருக்காங்க. இந்த பகுதியில் என்னை வெற்றி பெற செய்தால் கண்டிப்பாக இங்கே அந்த தொழிற்சாலையை கொண்டு வரேன் என்று உறுதி கூறுகிறேன். முருங்கை தொழிற்சாலை வந்து இப்போ என்னென்னா உங்களுக்கு முருங்கை பவுடர் தான் அது வந்து அரவக்குறிச்சி ஏரியாவை பொறுத்த வரைக்கும், அரவக்குறிச்சி தொகுதியவே பொறுத்த வரைக்கும் முருங்கைங்கிறது தான் மெயினான உற்பத்தி. விவசாயத்திலே முருங்கை தான் மெயினானதாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை பவுடர் அப்படிங்கிறது வந்து இதை வந்து மாநில சர்க்கார் வந்து இதை வந்து எடுக்கவே இல்லை. அதனால் வந்து நாங்கள் மத்திய அரசாங்கத்து மூலமாக பவுடர் ஃபேக்ட்ரியோ இந்த சீடு ஃபேக்ட்ரி பதப்படுத்துகிற ஃபேக்ட்ரியோ ஏற்பாடு செய்ய நாங்கள் ஆவணம் செய்வோம். கரூர் அரவக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட முருங்கைக்காய் மற்றும் வெற்றிலை விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அளித்திருக்கும் உறுதிமொழியை இப்போது பார்க்கலாம். அரவக்குறிச்சி பகுதியில் இந்த அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியின் முக்கிய விவசாய பயிராக இருக்கிறது முருங்கை தான். பல வருஷமாக விவசாயிகள் கோரிக்கை வைத்தும் இங்கே முருங்கைக்கான ஏற்றுமதி செய்கிறதுக்கான நிறுவனங்களோ இல்லை முருங்கை பொடியாக்குற நிறுவனமோ எதுவுமே அமையல. ஆனால் நாம் தமிழர் கட்சி வருகிற தேர்தலில் வெற்றி அடைஞ்சோன்னா முதல்ல செய்ய போகிறது முருங்கைக்கான ஏற்றுமதி நிறுவனம் தான். இது வந்து விவசாயிகளே ஒவ்வொரு கிராமங்களும் விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்களை தொடங்கி ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறோங்கிறது தான் எங்களோட நோக்கம். இந்த இதை வந்து நாங்கள் கட்டாயம் செய்து கொடுப்போம். நாம் தமிழர் கட்சி சொல்லணும் மட்டுமல்ல செயலிலும் இறங்கி இதுக்கான விடையை தேர்ந்தெடுத்து கொடுப்போம். தேர்தலை எதிர்கொள்ளும் கரூர் மாவட்டத்தின் அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதியில் ஆற்றில் மணல் எடுக்கும் பிரச்சனையால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதாக தொகுதி மக்கள் வேதனையுடன் விவரிக்கின்றனர். அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி, சின்னதாராபுரம், பரமத்தி, தென்னிலை, வேலாயுதம்பாளையம் ஆகியவை அரவக்குறிச்சி தொகுதியில் உள்ள முக்கிய இடங்களாகும். இதில் அரவக்குறிச்சி காவிரி ஆற்றில் தோட்டக்குறிச்சி, புங்கை புகழூர், நடகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆற்றில் மணல் அள்ளப்படுகிறது. அரசின் விதிமுறைகளை மீறி அதிக ஆழத்திற்கு மணல் அள்ளப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளப்படுவதால் காவிரி ஆற்றின் கரையோரங்களில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் மணல் அள்ளுவதை தடுத்து நிறுத்த கோரி கடந்த 6 மாதங்களாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்படுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். ஆனால் அரசின் விதிகளை மீறி மணல் அள்ளப்படுவது தொடர்வதால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் இனியாவது புதிய சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அரவக்குறிச்சி தொகுதி வாக்காளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட தினமும் 1000 பேர் கரூர் சாயப்பட்டறைகளுக்கும் ஜவுளி பூங்காவுக்கும் வேலைக்கு சென்று வருகிற நிலையிலே இருக்கிறார்கள். விவசாய தொழிலாளர் பூரம் சாயப்பட்டறைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த பகுதியிலே ஒரு தொழிற்சாலை, ஒரு 1000 பேர் வேலை செய்யும் அளவுக்கு ஒரு தொழிற்சாலை ஏற்படுத்தினால் தொகுதி மக்களின் வளர்ச்சிக்கு நன்றாக இருக்கும். இந்த நங்காஞ்சி ஆறு
ஒரு சுத்தம் இல்லாத அசுத்தமான பகுதியாக இங்கே இருக்குது. இதை வந்து இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் இந்த வேட்பாளரை போட்டிடுற ஒவ்வொரு வேட்பாளரும் சரி, இருந்த எம்எல்ஏகளும் சரி, இங்கே இருந்த எம்பிகளும் சரி, அமைச்சர்களும் சரி, இந்த நங்காஞ்சி ஆரத்தை தூர்வாரி அதை சுத்தமான குடிநீர் ஆதாரத்துக்கு பயன்படும், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் அதோடைய எந்த ஏற்பாடும் கிடையாது. அவங்க மேக்ஸிமம் 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யாருமே படிக்க போகிறது கிடையாது. எல்லாருமே இங்கே சின்ன வேலைகள், கூலி வேலைகள், இந்த மாதிரி வேலைகளையும் நிப்பாட்டிடுறாங்க. இல்லாட்டி கடைக்கு சேர்ந்தோ அந்த சைடு பாம்பே அந்த சைடு போயிடுறாங்க. அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வேறு சோர்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. இங்கே அரவக்குறிச்சி எந்த எம்எல்ஏ வந்தாலும் இங்கே குடிநீர் வசதி பண்ணி கொடுக்கணும். ஒன்று இந்த ரோடுகள் வந்து பூரா டேமேஜ்கள் நிறையா இருக்குது. ரோடுகள் வந்து போடுற கான்ட்ராக்டுக்கார போடுறாங்க, 2 வருஷம் 1 வருஷம் போயிடுது. எங்கள் பர்டிகுலராக எங்கள் ஏரியா பல்லவட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அணைக்கட்டு அப்படின்னு ஒரு அணைக்கட்டு கட்டினாங்க. போன வீடு கலைஞர் பீரியடில் கட்டினாங்க. அதை பராமரிப்பு இல்லாமல் தூர் வராமல் நாஸ்தியாகி கிடக்கு. தண்ணி ரெம்புது, ஆனால் ரெம்பிடுது. மழை காலத்தில் ஆனால் ரெம்பிடுது. ஆனால் 10 நாளில் லீக்கேஜ் ஆகி எல்லாம் தண்ணி வெளியே போயிடுது. இந்த வாய்க்கால் வந்து எல்லாம் தூர் எடுக்காமல் பூரா மூடி கிடக்குதுங்க. விவசாயம் பூரா பாதிக்குது. அப்புறம் ஆற்றுல மணல் நடுறதுனால இங்கே பூரா விவசாய நிலம் அது இது எல்லாம் ரொம்ப பாதிச்சிருக்குங்க. காவிரியினுடைய மணல் அள்ளக்கூடியது அந்த தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இன்றைக்கு மணல் அள்ளுவதற்கான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக மணல் அள்ளக்கூடிய நடவடிக்கைகள் அங்கே தொடர்ந்தால் அந்த காவிரி கரையோர பகுதியினுடைய விவசாயம் நிச்சயமாக பால்பட்டு போயிடும். அதை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். சுதந்திர இந்தியாவின் 60க்கும் மேற்பட்ட ஆண்டுகால பயணத்தில் இதுவரையில் அடிப்படை தேவைகளில் ஒன்றான குடிநீரின் தேவை பல கிராமங்களில் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பது கசப்பான உண்மை. இந்த கிராம மக்களின் கோரிக்கை குறித்து இப்போது பார்க்கலாம். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் பள்ளப்பட்டி அருகில் அமைந்திருக்கிறது மண்மாரி கிராமம். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கிராம மக்களின் மனக்குறையாக இருப்பது குடிநீர் தேவைதான். கிராமத்து நீரில் ஓர்ப்புத்தன்மை மிகுந்திருப்பதால் குளிக்க, துணி துவைக்க, விலங்குகளை குளிப்பாட்ட, விவசாயத்திற்கென இவற்றிற்கு மட்டுமே இந்த தண்ணீரை பயன்படுத்த முடிகிறது. இதனால் குடிநீருக்காக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்து நல்ல தண்ணீர் கிராம மக்கள் எடுத்து வருகின்றனர். 15 நாட்களுக்கு ஒருமுறை வரும் நல்ல தண்ணீரும் முன்னறிவிப்பு எதுவுமின்றி விநியோகிக்கப்படுவதாக கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வேட்பாளர்கள் வராங்க, வந்து ஓட்டு மட்டும் கேட்குறாங்க, எதையும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தெரு பைப்பு வீதிக்கு ஒரு பைப் இருக்குது. அதுலேயும் அந்த வீதியில் வந்து 50 குடியிருப்புகள் இருக்கிறாங்க. எதுவும் இப்போ அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தண்ணி வர மாட்டேங்குது. இந்த ஏரியாவில் வந்து ஆம்பளைங்க தண்ணிக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி வசதி இல்லை. 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது. இந்த தெருவுக்கு ஒரு சிண்டெக்ஸ் வைங்க. தண்ணி வசதி இல்லை. காலையில் எழுந்திரிச்சா ஆம்பளைங்க தண்ணி குழந்தைக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி வசதி சரியில்லைங்க. வர தண்ணியும் செந்தண்ணியாக வருது. ஒட்டு புழு பூசியமாக தான் வருதுங்க. சுத்தமான சுகாதார குடிநீர் கிடையாதுங்க. என்னங்க இந்த மண்மாரியை பொறுத்த நாளாக பல்லவடி நாளாவது பொறுத்த வரைக்கும் சுத்தமான குடிநீர் கிடையாதுங்க. குடிநீர் வந்து என்னால் வருதுன்னு தெரிய மாட்டேங்குங்க. நைட்டில் எடுத்து வரானுங்க, 10 மணிக்கு வருது, காலையில் வருது, மதியம் வருது. அது எதுலேயுமே பைப் கிடையாதுங்க. எல்லாமே சும்மா ஓப்பனாக இருக்குது. அதனால் தண்ணி வந்தால் தண்ணி ஜனங்க பார்க்குறதில்ல. தண்ணி வேஸ்ட்டாக இதெல்லாம் போகுது. அப்புறம் பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்க வர நேரத்துக்கு இப்போ டேங்கில் தண்ணி இந்த போது அடிச்சிடுறாங்க. நல்ல திடகாத்திரமாக இருப்பவர்கள் சைக்கிளிலோ மோட்டார் சைக்கிளிலோ சென்று குடிநீர் எடுத்து வரும் நிலையில் வயதானவர்களின் நிலைமையோ மிகவும் பரிதாபமாக உள்ளது. உதவிக்கு யாரும் கிடைக்காவிட்டால் குடிநீர் என்பது தங்களுக்கு காணல் நீராகவே மாறிவிடுவதாக மிகுந்த வேதனையுடன் முதியவர்கள் விவரிப்பது சோகத்தின் உச்சம். தண்ணி வர மாட்டேங்குதுங்க. 15 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வர மாட்டேங்குது. குடிக்க 1 மைல் போகிறதா இருக்குதுங்க. அந்த பைப்பு ஒருத்தர் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் சொல்லி பார்த்துட்டேன். தண்ணிக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நடக்க முடியல. வயசான காலத்தில் முழங்கால் வலி எட்டி வைக்க முடியல. எனக்கு யார் பயனும் இல்லை. ஒன்றும் எனக்கு தண்ணி கொண்டா இருக்க எந்த ஆளும் இல்லை. நான் தான் கஷ்டப்பட்டுக்கோம். சாமத்திக்கெல்லாம் வருது. தண்ணிக்கு பெரிய கஷ்டமாக இருக்குதுங்க. 50 ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீருக்காக தொடரும் மண்மாரி கிராம மக்களின் அலைச்சலை அரவக்குறிச்சி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமன்ற உறுப்பினர் இனியாவது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே வாக்காளர்களாகிய மண்மாரி கிராம மக்களின் உருக்கமான கோரிக்கை. இப்படி புல் பூண்டுகளுக்கு இடையில் தான் இந்த மண்மாரி பகுதியில் உள்ள குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கு. குடிநீர் குழாய்கள் உடைக்கப்பட்டும் குடிநீர் குழாய்கள் சரிவர பராமரிக்கப்படாமலும் இருக்கு. 15 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படுகிறது. வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இவருடைய குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் தலையாய கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் கரூர் அரவக்குறிச்சி தொகுதியிலிருந்து சார்ல்ஸ்.
500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற நடுவண் அரசின் அறிவிப்பு 4 தொகுதி தேர்தலில் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கும் தொண்டர்களை பெரிய அளவில் பாதித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக வெவ்வேறு ஊர்களில் இருந்து தங்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட வந்திருப்போரின் நிலைமை சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை. பணத்தை மாற்ற இடமில்லை, 500 ரூபாய் நோட்டு இருந்தும் சாப்பிட வழியில்லை என்ற தொண்டர்களின் சோக கீதம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இவ்வாறு தஞ்சை தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கும் தொண்டர்கள் சிலர் புதிய தலைமுறையோடு பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். பஸ்ஸில் ட்ரெயின்லேயே அதிகமாக வாங்க மாட்டேன்றாங்க. அதே டைமில் கடையில் கொடுத்தா 100 கடைக்கு ஒரு கடையில் தான் அப்செட் பண்ணுறாங்க. 99 கடையில் வாங்க மாட்டேன்றாங்க. டீ கடையிலேருந்து எந்த கடையில் துணி எடுத்தாலும் 500 ரூபாய்க்கு எடுக்கிறன்னா கூட தர மாட்டேன்னு வாங்க மாட்டேன்றாங்க. செல்லாதுன்றாங்க ஒரே அர்த்தமாக. 500-1000 ரூபா தாள்களை திடீர்னு அறிவிச்சதுனால எங்களுக்கு சாப்பாட்டுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு டீ காப்பி குடிக்க கூட முடியல. ஒரு 2-3 நாளாக ரொம்ப சிரமத்தில் இருக்கான். எந்த கடைகளில் எதுலேயும் வாங்க மாட்டுறாங்க. இந்த 500 ரூபா நோட்டு அறிவிச்சதுலேருந்து மோடி அவர்கள் 11ஆம் தேதி வரைக்கும் நோட்டை மாற்றிக்கொள்ளாண்டு கவர்மெண்ட் பஸ்ஸு, ட்ரெயின், போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா மாற்றிக்கலாம்னு சொன்னாங்க. பஸ்ஸில் கொடுக்கும்போது அந்த 500 ரூபாய் சில்லறை தர மாட்டுறாங்க. இப்போ நாங்களாம் வெளியூர்லேருந்து இங்கே தஞ்சைக்கு வந்திருக்கோம். 500 ரூபா நோட்டு தடைப்பட்டதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேங்க்குக்கு போனால் பயங்கர கூட்டமாக இருக்குது. இந்த 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு இதனால் ஆனால் ஒரு இடத்துல வரவேற்கக்கூடியதுனால கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப சிரமப்பட வேண்டியா இருக்குது. பெட்ரோல் பங்கு போனால் இப்போ வாங்க மாட்டேங்கிறான், சாப்பாட்டு கடைக்கு போனால் ரொம்ப இதாக இருக்குது. நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணியிருந்தால் இது நல்லா இருந்திருக்கும். இந்த மோடியினுடைய அரசு அறிவித்தது திடீர்னு முன்ன பின்ன ஒரு 10 நாள் 15 நாள் ஏழை எளிய மக்கள் பயன்படுற மாதிரி சொல்லாமல் திடீர்னு அறிவித்ததுனால இப்போ நாங்கள்லாம் வெளியூர்லேருந்து எலெக்ஷனுக்காக வந்திருக்கிறோம். திடீர்னு ஹோட்டலில் போய் 500 ரூபா 1000 ரூபாய் கொடுத்தோம்னா அதை வாங்க மாட்டேன்றாங்க. ரொம்ப சிரமப்படுறோம். தேர்தலை எதிர்கொள்ளும் தஞ்சாவூர் சட்டப்பேரவை தொகுதியில் வேட்பாளர்கள், அவர்களுக்கு ஆதரவாக களமாடி வரும் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் ஆகியோரின் பரப்புரை தீவிரமடைந்திருக்கிறது. அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ரங்கசாமி கீழவாசல், போலீஸ் ஸ்டேஷன் ரோட், வடக்கு வாசல், கொடிமரத்து மூலை, கொண்டிராஜபாளையம் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இவருக்கு ஆதரவாக அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சரும் எம்பியுமான வைத்திலிங்கம் உள்ளிட்ட அதிமுகவினர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று திமுக வேட்பாளர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி தஞ்சை மேலவீதி, தெற்கு வீதி, சீனிவாசபுரம், அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். இவருக்கு ஆதரவாக மா சுப்பிரமணியன், ரங்கநாதன், சேகர்பாபு உள்ளிட்ட திமுகவின் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று தேமுதிக வேட்பாளர் அப்துல்லா சேட் கடகடப்பை, மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் கட்சி தொண்டர்களுடன் சென்று வாக்காளர்களை சந்தித்து தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். தேமுதிகவின் முன்னணி நிர்வாகிகள், இளைஞர் அணியினர் வேட்பாளர் அப்துல்லா சேட்டுடன் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். தரணி போற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பிரதான தொழில் விவசாயம் என்பதால் விவசாயிகள், அது சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டுள்ள விற்பனையாளர்கள் பொதுமக்களின் கோரிக்கைகளோடு வேட்பாளர்களை சந்தித்தது புதிய தலைமுறை. தாங்கள் வெற்றி பெற்றால் என்னவெல்லாம் செய்வோம் என்று புதிய தலைமுறை வாயிலாக தங்கள் விளக்கங்களை வாக்குறுதிகளாக அளித்துள்ளனர். அதனை இப்போது பார்க்கலாம். முதல்ல விவசாயிகளின் அடிப்படை உரிமையை பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தண்ணீர் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் அவர்களுடைய வாழ்வாதாரமே பறிக்கப்படுகின்றது. அதை சரி செய்து விவசாயிகளை காப்பாற்றிய பிறகு அது விவசாயம் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்யும் தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு நாங்கள் மறுபடியும் வெற்றி பெற்ற பிறகு ஒவ்வொரு பகுதி மக்களையும், ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களையும் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் மறுபடியும் மீண்டும் ஒரு முறை இதே போல் கேட்டு அதுக்கு தகுந்தாற்போல் நாங்கள் நடவடிக்கை எடுக்க உள்ளோம். கண்டிப்பாக இதுக்காக நான் மத்திய அரசாங்கத்துக்கு என்னுடைய எம்எல்ஏ பதவியை பயன்படுத்தி கண்டிப்பாக நான் கேட்பேன், உதவி கேட்டு. ஏன்னா இது தமிழகத்தின் நெற்களஞ்சியம். அப்படிப்பட்ட சமயத்தில் நம்ம கண்டிப்பாக இங்கே அந்த தொழிற்சாலை அமைத்தே தீருவோம். நாங்கள் கேப்டன் தலைமையில் நாங்கள் செய்து கண்டிப்பாக அதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தஞ்சை டெல்டாவில் பல்வேறு ஆறுகள் பாய்ந்தாலும் கூட தண்ணீர் பற்றாக்குறையாக இருப்பது விவசாயத்திற்கு பாதகமாக உள்ளது.
இந்த நேரத்தில் புதிதாக தொழிற்சாலை எந்த அரசாங்கமும் துவக்க முன் வருவதில்லை. ஆகவே விவசாயம் சார்ந்த, அதாவது அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி என்கின்ற வகையிலே பல்வேறு துறைகளிலே நம்முடைய டெல்டா பகுதிகளிலே, அதுவும் குறிப்பாக தஞ்சை சட்டமன்ற தொகுதியிலே தொழில் துவங்க முடியும். அதை நிறைய நிபுணர்களை கொண்டு நாங்கள் ஆராய்ந்திருக்கின்றோம். அந்த வகையில் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரியை துவங்குவதற்கு முன் வருவோம். தேர்தலை எதிர்கொள்ளும் அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், தஞ்சாவூர், புதுச்சேரியின் நெல்லித்தோப்பு ஆகிய தொகுதிகளில் நிலவும் பிரச்சனைகள் குறித்தும் பொதுமக்களின் கோரிக்கை, வேட்பாளர்களின் வாக்குறுதிகள் ஆகியவற்றை பார்த்தோம். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் இதுவற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம். மேலும் புதிய செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். உங்கள் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் ரெங்கசாமி அவர்கள் வணக்கத்துக்குரிய வாக்காளர் பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே,